15% இன்னைக்கு அதிமுக திமுக தவிர தமிழ்நாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லுங்க. நாட் ஈவன் காங்கிரஸ், நாட் ஈவன் பிஜேபி, நோ விசிகே, நோ எம்டிஎம்கே, நோ டிஎம்டிகே, நோ பிஎம்கே, நோபடி. அப்ப அதர் தென் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்கு அடுத்து அதிகமான ஒரு சீட் வச்சிருக்காரு அப்படின்னா ஓட்டு வச்சிருக்காங்க 15%. நீங்க சொல்றீங்க. நான் வந்து தாவேக்கா ஜெயிக்கணும் ஒரு நாள் சொன்னவன் கிடையாது. இதுக்கு கூடுமே தவிர குறையாது நான் நினைக்கிறேன். அப்ப 15 காங்கிரஸுக்கு வச்சுக்கோங்க. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 5 ஒர்ஸ்ட். இந்த 2 சேர்ந்தா வரக்கூடிய காம்ப்ளிமெண்டரி ஓட்டு உங்களுக்கு புரியுங்களா? ஏற்கனவே விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் நான் உயிரே போனாலும் காங்கிரஸ்காரன் தான் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஓட்டு போற குரூப். இந்த 2 சேர்ந்து ஏப்பா காங்கிரஸ் இது ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு, இவங்க ஜெயிச்சாலும் ஜெயிச்சுருவாங்கப்பா அப்படின்னு நினைக்கிற பர்செப்ஷனல் ஓட்டு. அப்ப 20+ வந்து நிற்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இதை விட ஸ்ட்ராங் பர்சன்ஸ் யார் கொடுத்துருக்க முடியும்? அப்போ வந்து யூ cannot underestimate தாவேகா. இதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஐ கம்ப்ளீட்லி பை வித் தட். அது வந்து யூ cannot underestimate. யாருமே வராட்டாலும் 15% ஓட்டு வாங்க போறாரு. சீட் வாங்குறாரா இல்லையா? விஜயகாந்த் வாங்காத ஓட்டு முதல் தேர்தல்ல அதர் தென் எம்ஜிஆர் நோபடி டுக் தட் ஓட். மதிமுக இருந்து யாருமே வாங்கினதில்லை, முதல் தேர்தல் வாங்கினது. தேமுதிக வாங்கல. விஜயகாந்த் வருவான்னு சொல்லி நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். விஜயகாந்தை தாண்டி விட்டார். எம்ஜிஆர் ஆக போறாரா இல்லையாங்கிறதான் கேள்வி நான் சொல்லியிருக்கேன்.